இறுதிக்கட்ட சிகிச்சையில் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி அவசர வருகை, கண்ணீரில் ஒட்டுமொத்த திமுகவினர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று 6வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்தே அலுவல் பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதால் கடந்த 21ஆம் தேதி அன்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இன்றோ 6வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சையுடன் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்தே அலுவல் பணிகளை தொடங்கியிருக்கிறாராம். முன்னதாக இன்று காலை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மருத்துவமனைக்கு வருகை தந்து முதலமைச்சரை சந்தித்த நிலையில் அங்குள்ள ஓய்வறையில் இருந்து அரசின் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனைகள் மேற்கொண்டிருக்கிறார். உடல்நிலை பாதிப்பு காரணமாக கடந்த 21ஆம் தேதி சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 6வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு அப்பல்லோ கேன்சர் மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் ஜூலை 24 அன்று அவருக்கு ஆஞ்சியோ சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்தே மக்கள் பணியாற்றி வருகிறாராம். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஸ்டாலினை அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் கூட இருந்து கவனித்து வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி உட்பட அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முக்கிய அமைச்சர்கள், அதிகாரிகள் அவ்வப்போது மருத்துவமனை சென்று முதலமைச்சரை சந்தித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் 6வது நாளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஸ்டாலின் இன்றும் வழக்கம் போல மக்கள் பணியாற்றி வருகிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட முக்கிய அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி வருவதுடன் சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் கேட்டறிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த 21ஆம் தேதி முதல்வரின் இதய துடிப்பை சீராக வைக்க ஐதராபாத்தில் இருந்து வந்திருந்த இதய மின்னியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரசிம்மன் பேஸ்மேக்கர் கருவியை பொருத்தியிருக்கிறார். இக்கருவி முதல்வர் தன் அன்றாட நடவடிக்கைகளை இன்னும் சிறப்பாக மேற்கொள்ள உதவும் என்றும் உடல்நிலையை சீராக வைக்க உதவும் என்றும் டாக்டர்களும் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இறுதிக்கட்ட சிகிச்சை முடிந்த பிறகு இன்று அல்லது நாளை மறுநாள் காலை வீடு திரும்புவார் என்று மருத்துவ தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் கடினமான பணிகளை செய்யக்கூடாது என்றும் மருத்துவ தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம். வீட்டில் இருந்தே அனைத்து பணிகளையும் முதல்வர் மேற்கொள்ள வேண்டும், முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய உடல்நிலை கருதி மருத்துவர்கள் உதயநிதியிடம் தெரிவித்ததாகவும் தற்போது சொல்லப்படுகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.